வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல ஃபனுக் சிஎன்சில ஸ்பிண்டில் இருக்கும். அந்த ஸ்பிண்டிலை வந்து எந்தெந்த வழியில வந்து ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். முதல்ல ஸ்பிண்டில் ரொட்டேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நாமள ஒரு மோட்டர் எடுத்துப்போம். அந்த மோட்டரோட ரொட்டேஷன் நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணுவோம்? மோட்டர் முன்னாடி நின்றுட்டு அந்த மெயின் ஷாஃப்டோட டைரக்ஷனை பார்ப்போம். ஸோ கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஷாஃப்டை வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். சேம் ஸ்பிண்டில்லையும் நம்ம அப்படி தான் வந்து டிசைட் பண்ணுவோம். இப்போ ஃபனுக் சிஎன்சியில் ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கீன்னு நம்ம ஆப்ரேஷன் பேனலில் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியும். அதை வச்சு நம்ம வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பிண்டிலோட ஸ்பீட், அதாவது ரொட்டேஷனல் ஸ்பீட், இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ்ன்ற அட்ரஸ் மூலியமா நம்ம சொல்லலாம். ஸோ எஸ் பக்கத்தில் நம்ம 1லேருந்து 5 டிஜிட் வரைக்கும் சேர்த்து நம்ம ஸ்பிண்டிலோட ஸ்பீடை வந்து நம்ம கொடுத்தோம்னா சிஎன்சி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் எஸ் 100 கொடுக்கணும், 100 ஆர்பிஎம்ல நம்மளுக்கு வந்து ஸ்பிண்டில் வந்து சிஎன்சி ரன் பண்ணும். இதில் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து the rotation of the spindle can be controlled in the following 3 ways சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் வழி அப்படின்னா எம் கோட் இன்ஜெக்ஷன் மெத்தட். எம் கோட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஸ்பிண்டில் ரொட்டேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நம்ம in automatic operation and MDI mode, the following M codes can be used to control the spindle. இப்போ இந்த M03, M04, M05 இருக்கு. இந்த M codes யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் மோடு அப்புறம் MDI மோடு, இந்த ரெண்டு மோட்லையும் வந்து இந்த M codes யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பிண்டிலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ M03 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பிண்டிலை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். M04 வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓகேங்களா சுற்றுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். M05 வந்து ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் பிளாக் ஸ்டாப் த ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்பிண்டில். இப்போ M04, M03 இருக்கு. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்பிண்டில் சொல்லிட்டு ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் மென்ஷன் பண்ணுறோம். அதை மென்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்பிண்டில் ஸ்டாப் பண்ணணும், எனக்கு ரன் ஆக வேண்டாம் அப்படின்னா M05 கொடுத்து நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ M03 இருக்கு, S1500, S4000, M04, M05. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சின்ன ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் இந்த M03 S1500 கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது மேக் த ஸ்பிண்டில் ரொட்டேட் கிளாக் வைஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 1500. ஸோ 1500 ஆர்பிஎம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம M03 கொடுக்குறப்ப நம்ம ஸ்பிண்டில் வந்து 1500 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிஎன்சி வந்து கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. 1500 ஆர்பிஎம்ல ஸ்பிண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ the spindle speed is set to 4000 RPM. ஓகே, இப்போ நான் வந்து 1500 4000 RPM மாற்றுறேன். நான் ஸ்பிண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுனால அகைன் நம்ம இங்கே வந்து M03 S4000 கொடுக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக S4000 கொடுத்தோம்னா இந்த 1500 வந்து இது ஆட்டோமேட்டிக்காக S4000க்கு மாறிடும், அதாவது 4000 RPMக்கு மாறிடும். இப்போ இந்த M04 கொடுத்தேன் அப்படின்னா மேக் த ஸ்பிண்டில் ரொட்டேட் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ வந்து நார்மலாக கிளாக் வைஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த M04 நான் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸில் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து M05 கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பிண்டில் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து எம் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி எம் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பிண்டிலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரன் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே எம் கோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இந்த 3 எம் கோட்ஸை வச்சு. அடுத்து செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா the method of the main shaft rotation key on the operation panel. இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ரேஷன் பேனல்ல ஸ்பிண்டில் இருக்கும். ஸோ இந்த ஸ்பிண்டிலை வச்சு நம்ம வந்து ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன் பேனல்ல ஸ்பிண்டில் இருக்கும், இந்த பட்டன் இருக்கும். இந்த பட்டனை வச்சு நம்மளால ஸ்பிண்டிலை வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து ரெண்டாவது மெத்தட். அதாவது MDI மோட் போட்டு MDI மோட்ல இப்போ S1000 கொடுத்துட்டாங்க, மேனுவல் மோட் போடுறாங்க, MDIன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேனுவல் மோட் ப்ரெஸ் த ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கீ. இந்த ஸ்பிண்டில் ரொட்டேஷன் கீயை ப்ரெஸ் பண்ணுறப்ப எல்இடி வந்து எரியும். அந்த டைமில் ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா? The spindle rotates in the same direction as the previous one. After power on, it will rotate clockwise for the first time. பவர் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா it will rotate clockwise for the first time. ஃபர்ஸ்ட் டைம் ரொட்டேட் வந்து clockwise தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா press the spindle rotation key again, the LED goes out, then the spindle stops rotating. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிண்டில் ரன் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி இதே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பிண்டில் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தடில் ஒரு சில நோட் சொல்லியிருக்காங்க. ஒன்லி த ஆப்ரேஷன்
only the operation of the stopping the spindle is effective in all modes. Press this button during automatic operation button the feed remains stopped அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரிஜிட் டேப்பிங் மோட்ல வந்து இண்டிகேட்டர் லைட் வந்து ஃபிளாஷ் ஆகும். ரிஜிட் டேப்பிங் மோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த டைம்ல வந்து இந்த ஸ்பிண்டில் இது வந்து ஃபிளாஷ் ஆகும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பிண்டில் ஸ்பீட் சொல்ல அப்படின்னா ஸ்பிண்டில் வந்து ரொட்டேட் ஆகாது. இந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சேஃப்டி டோர் க்ளோஸ் டைம்ல நம்ம ஸ்பிண்டிலோட ஸ்பீடை சொல்ல அப்படின்னா இதை சொல்லாம நீங்க பாட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது வந்து ரொட்டேட் ஆகாது. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேனுவல் மோட்ல கண்டிப்பா ஸ்பீடை வந்து மென்ஷன் பண்ணணும். அப்பதான் வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகும். ஓகே, இது வந்து தேர்ட் மெத்தட். இந்த தேர்ட் மெத்தட்ல அப்படின்னா when the safety door is open, press the spindle rotation key and the spindle will also rotate, but rotate at a fixed speed that has been set அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேஃப்டி டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி டோர் க்ளோஸ் தான் சொல்லியிருக்காங்க. when the safety door is closed, ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சேஃப்டி டோர் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனில் வந்து நம்ம இந்த ஸ்பிண்டில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்ப ரொட்டேட் ஆகும். ஆனால் வந்து அந்த எஸ் கமாண்டை வந்து இக்னோர் பண்ணணும்னு சொல்கிறாங்க.